தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமை நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் இந்த நாளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த இல்லத்தை புனரமைத்து புதிய பொலிவோடு திறந்து வைப்பதற்கு இறைவன் எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். எனவே நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவனுடைய பிரசன்னம் இந்த இல்லத்தில் நிறைவாக தங்கவும், இறைவனுடைய ஆசீர்வாதம் இந்த இல்லத்தில் நிறைவாக தங்கி இந்த குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு நிறைவான எண்ணத்தோடு நாம் இந்த இல்லத்தை திறந்து நாம் இந்த இல்லத்திற்குள் நாம் செல்வோம். திறக்கிறது கை தட்டுங்க. வாசல்ல வர நின்றுட்டு எல்லாரும் அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் இறைவா, நீர் என்றும் எல்லாராலும் போற்றப்படுவீராக. உமது கருணையால் இவ்வீட்டை உம்முடைய பிள்ளைகளுக்கு உரியதாக்கி இருக்கின்றீர். உமது அமைதியும் அருளும் இக்குடும்பத்தில் என்றும் தங்குவனமாக. இவ்வீட்டார் அனைவரும் அமைதியும் மகிழ்ச்சியும் கொண்டு ஒருவருக்கொருவர் என்று வாழ துணையாயிருப்பார்களாக. இவர்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பங்கு கொண்டு உடலிலும் உள்ளத்திலும் என்றும் வாழ துணையாயிருப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். பதிலுரை பாடல் நீங்கள் சொல்ல வேண்டியது: உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு, உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவர் நிலையில் தங்கி இருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி: உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் தப்பி வைப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். பல்லவி: உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. இரவின் தீலுக்கும் பகலின் பாய்ந்து வரும் அம்புக்கு நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கு நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கு நீர் அஞ்ச மாட்டீர். பல்லவி: உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. தீங்கு உமக்கு நேரிடாது, அலகை உம் கூடாரத்து நெருங்காது. நீர் செல்லுமிடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். பல்லவி: உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இயேசு கூறியது: நான் செய்யும் செயல்களை என நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வீட்டிலே உமது பேருதவியும் பராமரிப்பை கண்டுணர்ந்து நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம்.
விண்ணக வீட்டின் முன்னடையாளமாக இருக்கின்றது எழில்மிகு வீட்டை நீர் ஆசிர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்திட வேண்டும் என்று உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்த இல்லத்தை கட்டி முடிப்பதற்கு நீர் எல்லா விதமான வாய்ப்புகளையும் வசதிகளையும் நீர் அந்தந்த காலத்திலே கொடுத்து நீர் வழிநடத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பங்கில் செயல்படுகின்ற அடித்தள முன்னோட்சி சங்கம், அதே போல் இந்த குடும்பத்தினுடைய அந்த உழைப்பு, அதே போல் பல்வேறு மக்களுடைய தாராள உள்ளத்தின் வழியாக நீர் இந்த இல்லத்தை கட்டி முடித்து இந்த நாளிலே நீர் அர்ச்சிப்பதற்கு மந்திரிப்பதற்கு நீ எல்லா நிலைகளிலும் அருள் கூர்ந்து இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே போல இந்த இல்லத்தை நீ விரைவாகவும் அதே போல நேர்மையான உள்ளத்தோடு கட்டி முடிப்பதற்கு எங்களுடைய பங்கு அருள்படி பேரவை துணைத் தலைவர், அவருடைய அந்த பொறுப்பாளர், இந்த கான்ட்ராக்டர் அவருடைய ஜான் ராபர்ட்சன், அவருடைய பணியாளர்கள் அவருடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக குறிப்பிட்ட காலத்திலே கட்டி முடித்து இன்றைய நாளிலே நீர் திறப்பதற்கு நீர் அருள் கூர்ந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு ஆண்டவரே, எல்லாருடைய உழைப்பாலும் எல்லாருடைய நிறைவாலும் எங்களுடைய அடித்தள முயற்சி சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருடைய அர்ப்பண உள்ளத்தாலும் அவர்களுடைய முயற்சியாலும், குறிப்பாக எங்களுடைய அடித்தள முயற்சி சங்க தலைவர் அவருடைய திரு ராஜேந்திரன் அவருடைய முயற்சியாலும் அவருடைய வழிகாட்டுதலினாலும் இந்த இல்லத்தை நாங்கள் இந்த நாளிலே திறப்பதற்கு நீர் வழி நடத்தி இருக்கின்றீர். எனவே நாங்கள் நமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து இந்த இல்லத்தை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். அன்பு ஆண்டவரே, உமது பிரசன்னம் இல்லத்தை நிறைவாக நிரப்பியர்கள். உம்முடைய தூயாருடைய வல்லமை இந்த இல்லத்தின் மீது நிறைவாக தங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்த இல்லத்திலே குடியமர்கின்ற ஜினிதா அவர்களுடைய பிள்ளைகளை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். அன்பு ஆண்டவரே, உமது பிரசன்னம் இல்லத்தின் மீது நிறைவாக தங்கி அந்த குடும்பத்தினிடத்தில் கேட்கின்ற எல்லா விதமான கொடைகளை ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிந்தருளும். எங்களுடைய பாதுகாவலி தூய வியாகுல அதனுடைய உடனிருப்பும் பரிந்து பேசுதலும் இந்த இல்லத்தின் மீது நிறைவாக இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் சொல்வதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவாக அறிந்திருக்கின்றீர். எனவே நீர்தாமே இந்த இல்லத்திற்கு தாயாக தந்தையாக இருந்து இந்த குடும்பத்தினுடைய கேட்கின்ற எல்லா விதமான தேவைகளை நிறைவாக பரிந்து பேசி அனைத்தை நிறைவாக பொழிந்தருளும். அன்பு ஆண்டவர், நானே நல்லாயன் தன்னுடைய மந்தைகளை பசும்புல் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்கின்றார் என்று நாங்கள் திருப்பாடலிலே நாங்கள் வாசிக்கின்றோம். எனவே நீர்தாம் இவர்களோடு உடனிருந்து இவர்களிடத்தில் கேட்கிற அனைத்து தேவைகளை நீர்தாமே கொடுத்தல். குறைப்பாக இவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் அந்தந்த காலத்தில் இவர்கள் கொடுத்து அதன் வழியாக இவர்கள் நலமோடு வாழவும் மகிழ்ச்சியோடு இந்த இல்லத்திலே அவர்கள் வாழவும், குறிப்பாக உமக்கு சான்று பெற நல்ல குடும்பமாக வாழ வேண்டிய அருளை பொழிந்தருளும். குறிப்பாக தாராள உள்ளத்தோடு உதவி செய்த நல்ல உள்ளத்தோடு உதவி செய்த அனைவரை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். அதே போல இந்த இல்லம் கட்டி முடிக்க வேண்டும் என்று நல்ல உள்ளத்தோடு விரும்பியவர்கள், ஜெப உதவி செய்தவர்கள் அனைவரை நிறைவாக நீர் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்தருளும். இருக்கிற எங்களுடைய பங்கு அருள்படி பிறகு நிர்வாகி உறுப்பினர்கள், அடித்தள சங்க நிர்வாகி உறுப்பினர்கள், நல்ல உள்ளத்தோடு உதவி செய்த குடும்பத்தினர் அனைவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதியும். எல்லாருடைய நல்ல எண்ணங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து உமது பிரசன்னம் எல்லாத்தின் மீது அவருடைய குடும்பங்கள் மீது நிறைவாக தங்கி அதன் வழியாக அந்த குடும்பத்தில் மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரமதந்து உங்கள் மீது அன்புடன் வாழ்வாராக. இறைமகன் இயேசு உங்களோடு தங்கி உங்களுக்கு தமது அமைதி அருள்வாராக. தூயார் உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு அனைத்தையும் கற்பிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவின் இல்லத்தை வாழ்ந்த அனைவரை ஒவ்வொருவரை
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாதயமை பாரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாதயமை பாரும். வானோர் தம்மரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றமை நீர் தள்ளாமல் எக்காலத்துமே தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாதயமை பாரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தானே, ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? அப்போ இந்த ரமேஷ் தான் ஜினதா அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அமுசாவில். அப்போ நாங்கள் வந்து நானும் ராஜேந்திர அவங்களும் கன்றாக்கம் வந்து முன்னாடி பங்கு பிறகு வர முன்னாடி அது மாதிரி நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். அப்போ இந்த இதான் இருந்துச்சு, சீட்டு போட்டு சின்னதாக இருந்துச்சு, கதை ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நமக்கு இந்த இப்போ வரும்போது நமக்கு ஆமோசால் சின்னதாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இதை ஒரு சின்னதாக கட்டி ஒரு கதவை போட்டு எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை போட்டு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சரி இப்போ பண்ணலான்னு சொல்லி ஆமோசாவில் நம்ம பேசியிருந்தோம். அப்போ ஓகே பண்ணி தரலான்னு சொல்லியிருந்து. அப்புறம் அது அப்படியே வெளியில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அது கடவுளுடைய ஒரு விருப்பம் நம்ம சொல்லுவாங்க, நாம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கடவுளுடைய விருப்பம். கடவுள் ஒவ்வொன்றும் அதன் காலத்தில் நன்றாக செய்து முடிப்பார் என்று நாம் நினைப்போம். நம்ம அன்னை செய்திருந்தால் இன்னைக்கு இவ்வளோ நல்லா வந்திருக்காது, உண்மையிலே இன்னைக்கு இவ்வளோ நல்லா வந்திருக்காது. அது அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம அந்த ஒரு வீடுக்கு நமக்கு அதை பிளான் பண்ணி, அந்த வீடும் ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வீடை நம்ம பிளான் பண்ணி செய்யாமல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நம்ம கோயில் பாலியப்பில் அதையும் செய்யணும் இருந்தோம். அப்போ அந்த வீடை வேலை தொடங்கணும். சரி, அந்த வீடு வேலை தொடங்கும், இந்த வீடை நம்ம செய்து முடிக்கணும் அப்படின்னு சரி வந்து நம்ம திருப்பி வந்து பார்த்தோம். சரி, அப்போ இந்த வீடும் வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பார்த்தோம். அப்போ இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, அப்போ நம்ம ஆமுசார் இவ்வளோ காசு தருவோம், அப்போ நீங்கள் ஏதாவது தந்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசணும். அப்போ அது ரமேஷ் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தார். ரமேஷ் அவங்க வீட்டுக்காரங்களாம் சரி அப்போது நாங்கள் ஒரு காசு வந்து தருவோம், அப்போ நீங்களும் செய்யும்போது சரி அப்போ அவங்களும் கொஞ்சம் கேட்டாங்க. அப்போ எங்களை அறிமுகத்தில் சேர்ந்த ஜினோவா அதில் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து அப்போ நம்ம கொஞ்சம் சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம ஆமுசாலத்துக்கு ஒரு 1.25 லட்சம் நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம ஒரு எஸ்டிமேட் போட்டு அது கூட ஒரு 1.25 லட்சம். அப்புறம் எங்கள் வீட்டில் அவங்க எல்லாம் மற்றவங்க அன்பத்தில் எல்லாம் நிறைய பேர் உலகம் சேர்ந்து ஒரு 1.25 லட்சம் ரூபா அவங்க தந்தாங்க. அப்புறம் அதை தவிர பொருள் உதவியாட்டு அப்படி தானே சார், எலக்ட்ரிக் ஒர்க்கு தர எல்லாம் அது பொருளாட்டு சேர்ந்து அப்போ காசு பார்க்கும்போது ஒரு 3 லட்சம் ரூபா நம்ம காசா செலவழிச்சிருக்கோம். அதே போல் அவங்க 1.25 நம்ம ஒரு 1.25 சொல்லும்போது காசு அவ்வளோ ஆயிருக்கு. அப்புறம் பொருட்களாக தரை எலக்ட்ரிக் ஒர்க்கு அவ்வளோ சேர்ந்து நம்ம இந்த வீடு இப்படி இன்னைக்கு பார்க்க நல்ல ஒரு புதிய வீடு போல் ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்கு. அப்படி தானே, ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக நமக்கு இருந்திருக்கு. அதான் கடவுள் ஒரு ஒன்று நினைச்சிருக்காரு. அது நமக்கு வியாகுல மாதாவுடைய ஒரு உடனிருப்பு தான். அப்போ அதை நம்ம அடித்தள மொழி சங்கத்தினுடைய ஒரு என்னது தொடக்கம், ஒரு இனிஷியேட்டிவ், அப்புறம் அந்த குடும்பத்துடைய ஒரு உழைப்பு, அது நம்ம பங்கு நிறைய பேருடைய ஒரு ஒத்துழைப்பு. அது நிறைய பேர் அது குடும்பத்தில் தெரியும். அது அவங்க யாரெல்லாம் அதில் ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நிறைய ஒத்துழைப்பு. எனவே நான் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். குறிப்பாக
நம்முடைய பங்கு பேர் நம்முடைய அடித்தள மனுஷ சங்கம் தான். அதில் நம்முடைய சாரம் நம்ம கன்றாகும். அவங்க 2 பேரும் அதில் என்ன ஈடுபாடு இருந்தேன். சாரம் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் கன்றாங்கன்னு சொன்னாங்க. ஃபாதர் நம்ம இது நம்ம கண்டிப்பாக செய்யணும். இது நமக்கு அவங்க நம்ம சேரக்கூடிய அவங்க தனிப்பட்ட மூலம் பேசினாங்க. நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இது 2 பேரும் அதில் இதாக இருந்தாங்க. எனவே நம்முடைய அடித்தள மனுஷ சங்கமும் நம்முடைய பங்கு பேர் 2 பேருக்கும். எனவே நம்முடைய அடித்தள மனுஷ சங்க நிர்வாகிகள் நம்முடைய உறுப்பினர்கள். ஏன்னா இந்த காசெல்லாம் நம்ம சொல்லலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம சைலண்டாக இருக்கிறோம், ஆனால் நமக்கு நிறைய செய்யணும். அப்படிதானே? அதாவது நிறைகுடம் என்ன செய்யாது, தெலும்பாது. அப்படிதானே? நிறைய பேர் தமிழ் அடிச்சிருப்பாங்க, நம்ம ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நம்முடைய பங்குல நம்ம நிறைய காரியங்கள் செய்துட்டு இருக்கிறோம், ஆனால் நமக்கு வெளியே நம்ம காட்டிக்கல. அப்படிதானே? அது உங்களுக்கு தெரியும். நம்ம அது கடவுள் விரும்புறது. இடக்கை செய்வது விளக்கை தெரியாமல் இருக்கட்டும். அப்படிதான் நம்ம அதுதான் விரும்புறது. கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ அதில் உண்மையில நான் பெருசாக அங்கே வந்ததே இல்லை, நான் இன்வால்வ் பண்ணதில்லை. சார் சொல்லுவாங்க, அவங்களுக்கு கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க, ஃபார் இப்படி இருக்குது. ஓகே, வெரி குட். நான் வந்ததே இல்லை. அடிக்கல் அந்த தொடங்கண்ணே வந்தது, மற்றபடி நாங்கள் வந்ததே இல்லை. எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டாங்க. அது நம்பிக்கை, அவ்வளோதான். நமக்கு அவ்வளோ நம்பிக்கை ஆட்கள் கடவுள் நமக்கு தந்திருக்காரு. நமக்கு ஆமோசாவுக்கு தெரியும். அப்படி தானே? யாருக்கா தெரியுமா? நமக்கு இல்லை. அது நமக்கு அவங்க பொறுப்பு, நமக்கு நம்பிக்கை தான். அவ்வளோ பொறுப்போடு செய்துட்டாங்க. எனவே இந்த நாளில் நம்ம நன்றி சொல்வது நம்முடைய அமுசா தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், அதே போல் நம்முடைய பங்கு பேரவை தலைவர், நமது வேலையை முன்னெடுத்தது நம்முடைய திரு ஜான் ராபர்ட்சன், அதே போல் நமக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தலைவர் நம்முடைய பங்கு பேர் நிர்வாகி உறுப்பினர்கள். நமக்கு தெரியும் எல்லாத்துலேயும் நமக்கு முழுமையாக ஒத்துழைப்பு, எல்லாத்துலேயும் முன்னின்று நமக்கு எதுவுமே நல்ல காரியத்தை அவங்க எதுவுமே நமக்கு லோன் சொல்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் நமக்கு முழுமையாக நமக்கு தருகிறாங்க அவங்க நம்முடைய ஆமசா உறுப்பினர்கள். அதே போல் நம்ம பங்கு பேரவையில் நமக்கு பங்குல எல்லா நல்ல காரியத்துக்கும் என்னது அதாவது டெம்பரரி இல்லை, நீண்ட கால நோக்கோடு பணி செய்ய இருக்கணும்னு சொல்லக்கூடியதில் நம்முடைய பங்கு பேரவை இப்பொழுது நம்ம பங்கு பேரவை இருக்கிறாங்க. நம்முடைய பங்கு பேர் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும், அதே போல் புதிய நம்முடைய ஆமுசா நிர்வாகிகள் அழைச்சோம். ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியணும் நமக்கு அது காரியங்கள். அதனால் புதிய அந்த ஆமுசா நிர்வாகிகள், அதே போல் நல்லுள்ளத்தோடு வந்திருக்கின்ற அனைவருக்கும், அதே போல் குடும்பத்தார் அப்படிதானே அவங்களுக்கு தான் அவங்களுக்கு நன்றி. ஏன்னா அவங்க இந்த காரியத்தை எல்லாமே ஒத்துழைப்பு தந்து எல்லா காரியங்களிலும் உடனே அமைதியாக இருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் எல்லாருக்கும் சேர்த்து நாம் கைதட்டி நாம் நன்றி செய்வோம். எல்லாருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது நிறைவாக தங்க வேண்டும். இவர்கள் குடும்பத்தை நிறைவாக தங்கி இன்னும் நிறைய காரியங்கள் நம்முடைய பங்கிலும் நம்ம பங்கு சமூகத்திலும் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தோடு முன்னெடுத்து செல்ல உங்கள் அனைவரையும் நன்றி கூறுகிறேன், வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். சரிதானே? ஓகே. ஆமாம். என்ன பாரு, நீங்கள் காய்க்கிறோம்.